ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த 3D கான்செப்ட் AutoCAD எல்லாம் பண்ணணுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரியா? இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பார்க்க போகிறோன்னா, மாடிஃபைல 3D ஆப்ரேஷன்ஸில் 3D ரொட்டேட்னு ஒரு கமெண்ட். ஆக்சுவலாக நம்ம வந்து ஏற்கனவே நம்ம என்ன படிச்சிருக்கோம், இங்கே ரொட்டேட்னு ஒரு கமெண்ட் படிச்சிருக்கோம்ல. இந்த ரொட்டேட் கமெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா, செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன் உங்களுக்கு. செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம். பேஸ் பாயிண்ட் கேட்குறப்ப ஏதாவது ஒரு பேஸ் பாயிண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, எவ்வளோ டிகிரி வேணுமோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரொட்டேட் பண்ணலாம். இதை வந்து என்னென்னா சாதாரண ரொட்டேட் சொல்லலாம், இல்லைனா 2D ரொட்டேட்னு சொல்லிக்கலாம். சரியா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 3D ஆப்ரேஷன்ஸில் 3D ரொட்டேட். அப்போ இந்த 3D ரொட்டேட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஆக்சிஸை வச்சு ரொட்டேட் பண்ணுறது. இப்போ எப்படின்னா எக்ஸ் ஆக்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணலாம், ஒய் ஆக்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணலாம், ஜெட் ஆக்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணலாம். ரைட்டா? ஆனால் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2D ரொட்டேட்டில் என்ன கேள்வி கேட்டுச்சோ அதே தான் எங்கேயும் கேட்கணும், 3D ரொட்டேட்லேயும் கேட்கும். அப்போ இப்போ வழக்கமாக என்ன கேட்குது பார்த்தீங்களா, செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்குதா, நான் ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2D ரொட்டேட்டில் கேட்ட மாதிரி இப்போ என்ன கேட்குது, பேஸ் பாயிண்ட் கேட்குதா. ஸோ நான் வந்து ஒரு பேஸ் பாயிண்ட் கொடுக்குறேன். இப்போ என்ன கேட்குது நம்மகிட்ட, ரொட்டேஷன் ஆங்கிள். இப்போ நான் ரொட்டேஷன் ஆங்கிள் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஆக்சிஸை வச்சு ரொட்டேட் பண்ணாமல் 2D ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் இப்போ ஆகுது. பார்த்தீங்களா? நல்லா கவனிச்சிங்கன்னா அதே மாதிரி தான் ஆகும் நமக்கு. சரியா? ஸோ அப்போ என்னென்னா, இந்த கமாண்டில் மட்டும், இந்த கமாண்டு, இந்த 3D ரொட்டேட் கமாண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 2D வியூவில், டாப் வியூவில் வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒர்க் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் ரொட்டேட் 3D கமாண்ட், நீங்கள் 3D ரொட்டேட் கமாண்ட் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம எங்கே வந்துடணும் அப்படின்னா 3D வியூவில் தான் வச்சு ஒர்க் பண்ணணும். சரியா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 3D வியூவில் வச்சுட்டு இதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, 3D ஆப்ரேஷன் போகிறோம், 3D ரொட்டேட் கமாண்ட் போகிறோம். அது வழக்கமாக என்ன கேட்குது, செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். எந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின்லாம் அதே தான் கேட்கும். பேஸ் பாயிண்ட்டு ரொட்டேஷன் ஆங்கிள் கேட்கும். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஆர்பிட் மாதிரி வந்திருக்கு. பார்த்தீங்களா? இது வந்து எதுக்கு வருதுன்னா, இப்போ நம்ம இந்த எக்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும், ஒய் வந்து க்ரீனில் இருக்கும், ஜெட் வந்து ப்ளூ கலரில் இருக்கா. அப்போ அந்தந்த டைரெக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணணும்னா அந்த ஆர்பிட்டை தான் செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எக்ஸ் ஆக்ஸ் வச்சு ரொட்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஸ் பாயிண்ட் கேட்குது இல்லையா, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸ் ஆக்ஸில் இருக்க இந்த ஆர்பிட் மேலே வச்சு அந்த ஆர்பிட்டை தான் செலக்ட் பண்ணணும். வேறு எங்கேயும் செலக்ட் பண்ணிடக்கூடாது. வெளியில் பக்கத்துலேயே அங்கிட்ட கிளிக் பண்ணக்கூடாது. அப்போ எந்த ஆக்ஸில் வச்சு செலக்ட் பண்ணணும், ரொட்டேட் பண்ண போகிறோமோ அந்த ஆர்பிட் மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த டைரெக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து என்ன கேட்குது பாருங்கள், ரொட்டேஷன் ஆங்கிள். இந்த ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து இந்த மாதிரி நம்மளாம் மவுஸ்லேயும் கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரொட்டேஷன் ஆங்கிள் கேட்குறப்ப எவ்வளோ டிகிரி வேணுமோ அந்த டிகிரி. இப்போ இன்கேஸ் நான் 90 டிகிரி தரேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வந்து நமக்கு என்ன ஆகும், ரொட்டேட் ஆகிரும். இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். இந்த ரொட்டேட் 3D ரொட்டேட் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து 3R கொடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணும், ரொட்டேட் 3D வந்து எடுத்துக்கும். சரி, இப்போ இதே ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் பேஸ் பாயிண்ட் கேட்குறப்ப என்ன செய்கிறேன்னா, இந்த ப்ளூ கலர், அதாவது ஜெட் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அதை நான் செலக்ட் பண்ணுறேன். அப்போ என்னன்னு பார்க்குறீங்கன்னா பாருங்கள், அப்படியே ஜெட் ஆக்ஸ் வச்சு நம்ம எவ்வளோ டிகிரி வேணுமோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ டிகிரி வேணுமோ ரொட்டேட் பண்ணலாம். இப்போ நான் இதுலேயுமே 90 தான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ 90 டிகிரி நமக்கு என்ன ஆயிரும், ரொட்டேட் ஆகிடும். அப்போ ஏற்கனவே இருக்கிறதுக்கு பெர்பெண்டிகுலராக இப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ டிகிரி வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணலாம். இதுதான் 3D ரொட்டேட். அதே மாதிரி அடுத்து வந்து இப்போ இது வந்து ஆக்சுவலாக என்னது, நமக்கு ஒரு சாலிடு. எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சாலிடை வந்து ரெண்டாக கட் பண்ணணும். இது தனி பீஸ், இது தனி பீஸ். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ நம்ம என்ன செய்யலாம், கட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா மாடிஃபைலேயே 3D ஆப்ரேஷனில் இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்லைஸ்னு ஒரு கமாண்ட். நார்மலாக ஸ்லைஸ்னாலே நமக்கு தெரியும் என்ன மீனிங்னா, வெட்டுறது, கட் பண்ணுறது, அதே தான் இங்கேயும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஸ்லைஸ் கமாண்ட் எடுக்கிறேன். எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கேட்குது பாருங்கள், வழக்கம் போல் செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்குறா. எந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம், இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ட்ரு பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, பிளானர், ஆப்ஜெக்ட், சர்ஃபேஸ், இது இவ்வளவும் தேவையில்லை. இந்த டிஃபால்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, டிஃபால்ட்டாக இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கா. அப்போ இந்த 3 பாயிண்ட் மெத்தட்லேயே நமக்கு எப்படி வேணுமோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்டில் டிஃபால்ட்டாக இருக்குது வேணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, திரும்ப போய் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணலாம் ஒன்று. அப்படி இல்லைனா ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் பண்ணிடலாம். என்ட்ரு பண்ண மறந்துட்டு நீங்கள் அப்படியே போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ கொஸ்டின் எனக்கு கேட்க பாருங்கள், ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்லைசிங் பிளேன் கேட்குதா, அதுக்குரிய ஆன்சராக தான் எடுத்துக்கும். அதனால் இந்த மாதிரி கேட்குறப்ப டிஃபால்ட்டாக இருக்கிறது வேணும்னா நீங்கள் மறக்காமல் என்டர் பண்ணணும். அப்படின்னா ஆப்ஷன்ஸுக்குள்ளே போய்ட்டு 3 பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் வந்து ஜஸ்ட் என்டர் மட்டும் பண்ணுறேன். அதாவது இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு 3 பாயிண்ட் கொடுக்க போகிறேன்.
அந்த 3 பாயிண்ட்டை வச்சு பிளேனாக எடுத்துகிட்டு அப்படியே ஆப்ஜெக்ட் என்ன பண்ணி விட்ருவோம், கட் பண்ணி விட்ருவோம். அதனால இப்போ என்ன கேள்வி கேட்குது பாருங்கள், ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் ஆன் பிளேன் கேட்குதா. இந்த 3D வியூவில் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஓஸ்னாப் கமாண்ட் வந்து என்ன பண்ணிக்கணும், ஆன் பண்ணிக்கணும். சரியா, ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் ஆன் பிளேனுங்கிறப்ப நான் என்ன பண்ணேன்னா கரெக்டாக இதோட மிட் பாயிண்ட்டில் கொடுத்துட்டேன். அடுத்து என்ன கேட்குது, இப்போது செகண்ட் பாயிண்ட் ஆன் பிளேன். இந்த செகண்ட் பாயிண்ட் ஆன் பிளேனும் நான் என்ன பண்ணேன்னா மேலே இருக்க மிட் பாயிண்ட்டில் கொடுக்குறேன். தேர்ட் பாயிண்ட் ஆன் பிளேன் கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மிட் பாயிண்ட் கொடுக்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், 3மே மிட் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ ஆப்ஜெக்ட் என்ன ஆக போகுதுன்னா கரெக்டாக சென்டராக கட் ஆக போகுது. பொருளை கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எத்தனை ஆப்ஜெக்ட் ஆயிரும், 2 ஆப்ஜெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ AutoCAD என்ன கேட்குதுன்னா அந்த 2 பீஸில் எது உங்களுக்கு வேணும்னு கேட்கும். நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெசிஃபை அ பாயிண்ட் ஆன் டிசைடு சைடுன்னு கேட்குதா. அப்போ நான் கர்சர் இந்த பக்கம் வச்சு கிளிக் பண்ணேன்னா இந்த பீஸ் மட்டும் இருக்கும், அங்கிட்டு இருக்க டெல்ட் ஆயிரும். ஒருவேளை கர்சரை நான் அந்த பக்கம் வச்சு கிளிக் பண்ணேன்னா அந்த பீஸ் மட்டும் இருக்கும், இங்கிட்டு இருக்கிறது என்ன ஆகும், கட் போயிடும். இல்லை சார் நமக்கு கட் மட்டும் பண்ணணும், 2 பீஸுமே இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன கொடுத்துக்கலாம், போத்து தான் டிஃபால்ட்டாக இருக்குது. டிஃபால்ட்டாக இருக்கிறது வேணால் ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அப்படியே கட் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி விட்ருவோம். தெரியுதா, 2ஆக கட் பண்ணி விட்டுருச்சு பார்த்தீங்களா. இப்போ இது நமக்கு எப்படி தெரியும்னா ஜஸ்ட் மூவ் பண்ணி பார்த்தா தெரியும். மூவ் கமாண்ட் படிச்சிருக்கோம்ல, ஸோ அப்போ மூவ் கமாண்டில் போய்ட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைஸ் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து எஸ்எல் கொடுத்தீங்கன்னா என்ன எடுத்துக்கும், ஸ்லைஸ் எடுத்துக்கும். சரி, இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன். அதே 3 பாயிண்ட் தான் கொடுக்குறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே கீழே கொடுக்குறேன். செகண்ட் பாயிண்ட் வந்து இங்கே மேலே இருக்க கார்னர் இருக்குல்ல, அந்த எண்டு பாயிண்ட் காமிக்கிது வருங்க, இந்த கார்னர் எடுக்கிறேன். தேர்ட் பாயிண்ட் கேட்குறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற இந்த டயகனலில் இருக்கிற இந்த எண்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போயுமே நான் போத் சைடு கொடுத்துட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி கட் ஆகிடுச்சு, தெரியுதா. இப்போ நீங்கள் இதை மூவ் பண்ணி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்துச்சா. ஸோ அப்போ எப்படி நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். சரியா. ஸோ இதுக்கு தான் என்ன கமாண்ட்னா ஸ்லைஸுங்கிற கமாண்ட். அப்போ ஒரு சாலிடை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்லைஸுங்கிற கமாண்ட். ரைட். அதே மாதிரி அடுத்து வந்து ஒரு முக்கியமான கமாண்ட் என்னென்னா UCS அப்படின்னு சொல்லுவோம், அதாவது யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். நான் வெரி ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் அந்த ஸ்க்ரீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நான் சொல்லியிருப்பேன், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி XY டைரெக்ஷனை மாற்றுறதுக்கு பேர் தான் என்னென்னா யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போது இதில் வந்து நம்ம நார்மலாக இப்போ XY எப்படி இருக்குன்னா டாப்லேருந்து பார்த்தோம்னா XY வந்து நமக்கு என்ன பண்ணும், இருக்கும். அப்படி நீங்கள் இப்போ ஒரு சர்க்கிளில் ஏதோ ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்குன்னா டாப்லேருந்து பார்த்தா சர்க்கிளாக மட்டும்தான் என்ன செய்யும், தெரியும். இப்போ நீங்கள் ஒரு வேளை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இந்த சர்க்கிளை நல்லா பார்த்துக்கோங்க. அதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணேன்னா அப்போ அது எப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகும் அப்படின்னா வெர்டிக்கலாக தான் நமக்கு என்ன ஆகும், எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஒருவேளை எனக்கு இப்போ எப்படி தேவை அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வரையணும். எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் சின்ன சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதை வந்து XYயாக மாற்றிட்டு இந்த சைடு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னோடய தேவைக்கு ஏற்ற மாதிரி XY இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மாற்ற போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமாண்டோட பேர் என்னென்னா UCSன்னு ஒரு கமாண்ட். இது முக்கியமான கமாண்டு, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், UCS கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா. இவ்வளவும் தேவையில்லை. இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபேஸ். இந்த ஃபேஸை வச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபேஸுங்கிறத கிளிக் பண்ணுறேன். அது ஒன்று என்ன கேட்குது, செலக்ட் ஃபேஸ் ஆஃப் சாலிடாக சர்ஃபேஸ் ஆர் மெஷ்ஷுன்னு கேட்குதா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த சர்ஃபேஸில் நம்ம வரைய போகிறோம். இப்போ ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணலான்னா இப்போ கிராஃப் ஷீட்டில் வந்து வரைகிறோம். கிராஃப் ஷீட்டில் வந்து எப்படி வரையணும்னா XY பிளேனில் மட்டும்தான் நம்ம வரைய போகிறோம். அப்போ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எந்த சைடு நம்ம வரையணும்னு நினைக்கிறோமோ அந்த சைடை XYயாக மாற்ற போகிறோம். அதுதான் இந்த கமாண்ட். அப்போ UCSனால XY மாற்றுறது தான் இந்த கமாண்ட். இப்போ நீங்கள் கர்சரை கொண்டு போய் இந்த சர்ஃபேஸில் வச்சிங்கன்னா என்ன காமிக்குது பார்த்தீங்களா, இதை வந்து XYயாக மாற்றிக்கவா அப்படின்னு கேட்கும். இதே மேலே கொண்டு போயிட்டிங்கன்னா XY மாறிச்சு பாருங்க. அதேமாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னா இதை வந்து XYயாக மாற்றவான்னு கேட்கும். அப்போ நமக்கு எந்த சைடு XY வேணும்னு நினைக்கிறோமோ அங்கே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன கேள்வி கேட்குது பாருங்கள், இதை அக்செப்ட் பண்ணவான்னு கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், என்ட்ரு மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்படியே அக்செப்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா XY கரெக்டாக வந்துருச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா XY மாற்றிட்டோம். இப்போ வந்து நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள் வந்து எனக்கு இப்போ எப்படி வேணும்னா கரெக்டாக மிடில் வேணும்னு வச்சுக்கோங்களேன். மிடில் போட்டு வரைஞ்சேன்னா கரெக்டாக இந்த சைடுலேருந்து வரைகிற மாதிரி வந்துருச்சா. இப்போது பார்த்தீங்கன்னா நான் எந்த XYயை செட் பிளேனில் தான் நம்ம XY 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 பிளேனில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், எப்பயுமே வரைய முடியும்.
இப்போ இதை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரூடு போகிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த செலக்ட் ஆப்ஜெக்ட்னு ஒரு கொஸ்டின் கேட்குது இல்லையா, அப்போது நம்ம கடைசியாக ட்ரா பண்ண ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா லாஸ்ட்டு கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டு ஃபுல்லாக அடிக்கணும் அவசியம் இல்லை, வெறும் எல் மட்டும் கொடுத்துக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு கேட்குறப்ப எக்ஸ்ட்ரூட் கமாண்டில் மட்டும் இல்லை, காப்பி, மிரர், ரொட்டேட்டு, ஸ்கேலு, ஸ்ட்ரெச் எந்த கமாண்ட்லனாலும் செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு கேட்குறப்ப நீங்கள் எல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ட்ரா பண்ண ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகிருக்கு. இந்த செலக்ட் ஆகிடுச்சு தெரியுதா, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ கேட்குது. இப்போ நான் பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ செட்டாக்சிஸ் பார்க்க இந்த மாதிரி வெளியில் வந்துடும். எனக்கு ஒருவேளை ஆப்போசிட்டில் போகணுன்னு நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் கொடுத்துட்றேன். -200 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஆப்போசிட்டில் போயிடுச்சா. ஸோ அப்போ இந்த டைரெக்ஷனில் வரைஞ்சி இந்த சைடு வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். இப்போ ஒருவேளை இதிலே நம்ம இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ சப்ராக்ட் கமாண்டில் போய்ட்டு இந்த சாலிடில் இருந்து எனக்கு என்ன பண்ணும், இப்போது இந்த மேலே இருக்க சாலிடை சப்ராக்ட் பண்ணணும்னா இங்கேயே சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த யூசிஎஸ் கமாண்ட் தெளிவாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 3D வியூவில் வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிடலாம். சரியா, நான் இன்னொரு வேணால் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ கமாண்ட் வந்து என்ன கமாண்ட் கொடுக்குறோன்னா UCS. ரைட்டா, கமாண்ட் வந்து என்ன கொடுக்குறோன்னா UCS. ஒரு நிமிஷம். UCS போகிறோம், ஃபேஸ் போகிறோம். ஃபேஸ் மறக்காமல் கொடுத்துடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு சர்ஃபேஸில் கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை XY எடுத்துக்கிச்சு தெரியுதா. இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ இந்த சர்க்கிள் எப்படி வரையும் பாருங்கள். நான் இதை சென்டர் பாயிண்ட்டை கொடுத்துட்டே ட்ரா பண்ணுறேன். அப்போ கரெக்டாக நான் எந்த சைடு XY செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த சர்ஃபேஸில் வரைகிற மாதிரி சர்க்கிள் என்ன ஆகிக்கும், வந்துக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறோம். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குறப்ப எல் கொடுத்தா என்ன ஆகும், லாஸ்ட்டாக வர ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகிக்கும். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு -100 அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன பண்ணும், 100 வந்து நமக்கு வந்துடும். ஒருவேளை இங்கேயுமே நம்ம செப்பரேட் பண்ணணும், இல்லை யூனியன் பண்ணணும், இன்டர்செக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் செப்பரேட் பண்ண போகிறேன். எதுலனா இதிலேருந்து இந்த ஆப்ஜெக்டை செப்பரேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 3D வியூவில் வச்சுட்டு நமக்கு என்னென்ன தேவையோ எப்படிலாம் ஆப்ஜெக்ட் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் UCS கொடுப்பாங்க. சரி, இந்த UCS மாற்றி XY மாற்றி நமக்கு தேவையான ட்ராயிங்லாம் வரைகிறோம், எல்லா ஆப்ரேஷன் பண்ணுறோம். நம்ம வேலை முடிஞ்சோன்னா என்ன செய்யணும் அப்படின்னா XY பழைய மாற்றி விட்டுறணும். அதுக்கும் அதே கமாண்ட் தான். UCS போட்டிங்கன்னா இப்போ இங்கே கரண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அதுதான் வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம். அப்போ கரண்ட்டாக இருக்கிறது வேணுன்னா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், என்ட்ரு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எப்பயும் போல நமக்கு வந்துடும். ரைட்டா, இந்த UCS கமாண்டு கண்டிப்பாக நல்லா தெரியணும். தெரிஞ்சால் தான் 3D டிராயிங் போடுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை நல்லா திரும்ப ஒரு 2-3 தடவை போட்டு பாருங்கள். டவுட்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. சரியா, சரி. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன்னா லிமிட்ஸு, அதாவது எக்ஸ் வந்து 420 தான் இருக்கும், ஒய்ஆக்ஸ் வந்து நம்ம எவ்வளோ இருக்கும் 297 இருக்கும்னு சொன்னேன். அதாவது AutoCAD ஸ்க்ரீன் வந்து A3 ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதோட சைஸ் வந்து எக்ஸில் வந்து 420, ஒயில் 297 இருக்கும். இப்போ சப்போஸ் அதை விட பெரிய சைஸ் ட்ராயிங் நம்ம வரையணும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் வரையணும், அந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து எனக்கு ஒரு 3000 mm இருக்குது, வித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 mm இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா அந்த லிமிட்ஸ் வந்து மாற்றணும். ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் அந்த ட்ராயிங் ஷீட்டில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோயர் லிமிட், அப்பர் லிமிட்லாம் கொடுத்துருப்போம். அந்த லிமிட்ஸ் இப்போ மாற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன கமாண்ட் பார்க்குறோம்னா லிமிட்ஸ்னு ஒரு கமாண்டோட பேர் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லிமிட்ஸ். நல்லா ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. லிமிட்ஸ் நான் கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணோன்னா அது என்ன கேட்குதுன்னா லோயர் லெஃப்ட் கார்னர் கேட்குதா. இந்த லோயர் லெஃப்ட் கார்னருங்கிறது என்னென்னா இந்த இப்போ நான் கர்சரில் காமிட்டேன் பாருங்க, இந்த கார்னர், இந்த மூளை இருக்கு இல்லையா, இந்த மூளை என்ன கோஆர்டினேட் வேணும்னு கேட்கும். இப்போ நான் என்ன கொடுத்துறேன்னா 0,0 கொடுத்துறேன். ஸோ எப்போயுமே லோயர் லெஃப்ட் கார்னர் நம்ம மாற்ற வேண்டியதில்லை. அப்பர் ரைட் கார்னர்னு கேட்குறப்ப 420,297 அது வந்து எங்கன்னா இந்த ரைட் சைடு, இந்த ரைட்டு மேலே இருக்க கார்னர். அதனால தான் நம்ம 420 தான் மேக்ஸிமம் எக்ஸில் என்ன பண்ண முடியும், வரைய முடியும். ஆனால் இப்போ எனக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னா எக்ஸில் வந்து 3000 mm வேணும்னு சொன்னேன்னா, ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பர் ரைட் கார்னர் கேட்குறப்ப எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்ம கொடுக்கணும். இப்போ நான் எக்ஸில் வந்து 3000 mm வேணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பிள்ளைக்கு நம்ம என்ன கொடுக்கணும், 3000 கொடுக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக கொடுத்துக்கலாம். அப்போ எக்ஸில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா 3500 கொடுக்குறேன். கமா ஒய்ஆக்ஸில் எவ்வளோ கொடுக்குறோம்னா ஒரு 2500 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் கவனிச்சுங்க. எக்ஸ் வேல்யூ லிமிட் வந்து 3500, ஒய் வேல்யூ வந்து 2500 கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் மவுஸை மூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கீழே இந்த இடத்துல கோஆர்டினேட்ஸ் காமிக்கிது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா
ஏற்கனவே அந்த வேல்யூ தான் காமிக்கும், 400 300 இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ அப்போ இந்த லிமிட்ஸ் மாற்றினதுக்கப்புறம் நம்ம மறக்காமல் என்ன செய்யணும்னா வியூவில் போய்ட்டு ஜூமில் ஆள் கொடுத்துடணும். இப்போ நீங்கள் போய் இந்த கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2000 3000 அப்படின்னு மாறிச்சு தெரியுதா, இந்த மாதிரி மாற்றிட்டு தான் நம்ம வரையணும். இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு ரெக்டாங்கிளே வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறோம்னா, இப்போ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்குறோம். அதற்கான கேட்குறப்ப இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அட்டு ஒரு எக்ஸில் வந்து என்ன கொடுக்குறப்போ 3000, ஒயில் வந்து ஒரு 2000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன பண்ணும் வந்துடும். ரைட்டா, அட்டு எக்ஸ் ஒயில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்பயுமே கொடுக்கணும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து இப்போ நம்ம இன்னொன்று கமாண்ட் வருது, அதாவது நான் என்ட்ரு பண்ணிட்டேன் போல் இருக்குது, திரும்ப நான் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள். ஸோ ரெக்டாங்கிள் போகிறோம், போயிட்டு ஃபஸ்ட் கார்னர் கொடுக்குறோம். அதர் கார்னர் பாயிண்ட் கேட்குறப்ப அட்டு எக்ஸில் 3000, ஒயில் வந்து எவ்வளோ கொடுக்குறோம் 2000 கொடுத்தீங்கன்னா அந்த சைஸ் வந்துருச்சா. ஆக்சுவலாக இப்போ இந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 3000 mm இருக்கும், பிரெத் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 2000 இருக்கும். இந்த மாதிரி லிமிட்ஸ் மாற்றி தான் நம்ம வந்து ட்ராயிங்கில் என்ன செய்யணும், வரையணும். சரி, இப்போ இந்த லிமிட்ஸ் வந்து மாற்றிட்டோம், எனக்கு வரைஞ்சி முடிச்சிட்டோம். ஒருவேளை பழைய மாதிரி நமக்கு வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா 1 செகண்ட் நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும், அதே லிமிட்ஸ் கமாண்ட் தான் போகணும். போயிட்டு நம்ம எப்பயும் போல் 420, 297 கொடுத்துட்டிங்கன்னா எப்பயும் போல் வந்துடும். இப்போயுமே நம்ம இந்த லிமிட்ஸ் மாற்றினதுக்கப்புறம் மறக்காமல் என்ன செய்யணும்னா ஜூமில் போய்ட்டு என்ன கொடுத்துருவோம், ஆல். ஜூம் ஆல் கொடுத்திங்கன்னா எப்பயும் போல் நமக்கு என்ன ஆகும், நார்மலாக வந்து வந்துடும். அப்போ எப்போல்லாம் லிமிட்ஸ் மாத்திரமோ அடுத்த கமாண்ட் கண்டிப்பாக ஜூம் ஆல்ங்கிற கமாண்ட் கொடுக்கணும். சரியா? சரி, அது மாதிரி இப்போ கேரில் ஒரு ஈஸியாக நம்ம என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போது ஒரு சிச்சுவேஷன், இப்போ நான் வந்து லைன் கமாண்ட் வரையணும். இப்போ இதை வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்து வரையணும். இப்போ நான் எப்படி வரையணும்னா, இப்போ நான் கர்சர் இந்த ரப்பர் பேண்ட் லைன் போகுது பார்த்தீங்களா, இந்த டைரெக்ஷனில் இப்போ நான் லைன் வரையணும்னா நம்ம அட்டு டிஸ்டன்ஸ் ஆங்கிளில் கொடுக்கலாம். ஆனால் இது என்ன டிகிரிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இப்போ ஆட்டோகேடில் நம்ம வசதிக்காக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் எந்த டைரெக்ஷனில் லைன் வரையணுமோ அந்த டைரெக்ஷனில் இந்த மாதிரி கர்சரை வச்சுட்டு ஜஸ்ட் அளவு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் ஒரு 100 mm நல்லா பார்த்துக்கங்க, 100 mm டைப் பண்ணுறேன், வேறு எதுவுமே கொடுக்கல, ஆங்கிள் அட்டுக்கிட்டு எதுவும் கொடுக்கல, வெறும் 100 மட்டும் கொடுக்குறேன். இப்போ ஆட்டோகேட் என்ன செய்யும்னா, இப்போ இந்த கர்சர் இருக்கிற டைரெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைரெக்ஷனில் 100 mm பார்த்து நான் என்ட்ரு பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா 100 mm லைன் ட்ரா பண்ணிச்சு பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்ன செஞ்சால் போதும்னா, எந்த சைடு வரையிடுமோ அங்கே கர்சர் இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் அளவு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ ஒரு 25 mm கொடுத்தீங்கன்னா 25 mm வரைஞ்சிடும். இப்போ இங்கிட்ட ஒரு 50 mm வேணால் இங்கிட்ட ஒரு 50 mm. ரைட்டா? இப்போ ஒருவேளை ஸ்ட்ரைட்டாக வேணும்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக அப்படி வைக்கணும். ரைட்டா? இந்த ஸ்ட்ரைட்டாக வரைகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஸ்ட்ரைட்டாக வரைகிறதுக்கு போல் என்ன செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கீழே அந்த டூல்ஸ் படித்தோம் இல்லையா, ஏற்கனவே நம்ம இதில் வந்து ஸ்னாப் ஆப்ஜெக்ட் ஸ்னாப்னு படிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்த்தோ மோடுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆர்த்தோ கமாண்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்லி ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன் மட்டும் தான் வரும். தெரியுதா வித்தியாசம்? தெரியுதா? ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன் மட்டும் தான் வரும். நீங்கள் வரையணும்னு வச்சுக்கோங்க, அப்போ மவுஸில் தாராளமாக ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன் வரையலாம், ஹரிசாண்டல் லைன் வரையலாம், எங்கே வேணுமோ நீங்கள் வரையலாம், கஷ்டப்படாமல் வரையலாம். இப்போ நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, எந்த சைடு வேணுமோ அங்கிட்டு கர்சர் இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் அளவு மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 300 கொடுத்துட்டீங்கன்னா 300 mm லைன் ட்ரா பண்ணிடுச்சா. இப்போ ஒருவேளை வெர்டிக்கலாக கீழே வேணும்னு வச்சுக்கோங்க, கீழே கர்சர் வச்சுட்டு 50 mm கொடுத்துட்டிங்கன்னா 50 mm வரைஞ்சிரும். இப்போ இங்கிட்டு வேணால் இங்கிட்டு போய்ட்டு இப்போ நம்ம ஒரு 200 mm வரையணும்னா 200 mm வரைஞ்சிட்டு போயிடலாம். இல்லை வேண்டாம் எப்பயும் போல் ரெகுலராக வரையணும்னா நம்ம என்ன செய்யலாம்னா ஆர்த்தோ வந்து ஆஃப் பண்ணிக்கணும். இந்த ஆர்த்தோ ஆன் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா F8 வந்து ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் வந்து F8. இது எல்லா விஷயங்களுமே ஷார்ட்கட்டில் ஒன்றா தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஷார்ட்கட்டில் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ F8 கொடுத்திங்கன்னா ஒரு தடவை கொடுத்திங்கன்னா ஆன் ஆகிக்கும், இன்னொரு தடவை கொடுத்திங்கன்னா என்ன ஆகிக்கும், ஆஃப் ஆகிக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். புரியுதா? இன்றைக்கி கிளாஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஒர்க் பண்ணி பாருங்கள், நிறையா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.